பண்ண கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது. நீ தான் இன்டர்வியூ கொடுத்தீங்க. 20 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தாரு. நீ என்ன கஷ்டப்பட்ட? நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சிட்டோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல். நான் போய் வந்து இப்ப சூர்யா அண்ணா அவங்களுக்கு படிப்பு இல்ல. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இருந்து ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. கீழ இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். நான் அதுக்கான ஒரு நிலைமையில இல்ல. நல்ல நடிப்பு திறமையை காமிச்சிட்டோம். கடவுளும் கலைத்தாயும் மக்களும் கண்டிப்பா எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. 10 ரூபாய் தர்பூச வாங்கி வந்துட்டேன். ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாம் காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச யாரு உங்களுக்கு தெரியும்? சூரி ரோட்ல சோறு இல்ல வீட்டுல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. சூரி யாரு? சூரி என்ன லெவல்ல இருக்காரு? எங்க இருந்து வந்திருந்தாரு? அவங்களுக்கு முன்னாடி நாங்களும் நடிப்பு. நீ என்ன 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு. நான் வெயிட் பண்றேன். 1 ஹவர் 2 ஹவர் வெயிட் பண்றேன். படத்துல நடிச்ச மட்டும் தான் நடிக்கலாம். அதுக்கு முன்னாடி காலேஜ் லைஃப்ல எல்லாம் நான் கூட நாடகம் நடிச்சுக்கிறேன். இவன் கூட நடிச்சுக்கிறேன். நீங்க நடிச்ச நாடகத்தை பாட்டுங்க. உங்களுக்கு ஃபேமஸ் ஆல நான் ஃபேமஸ் ஆயிருக்கு. என்ன காரணம்? ஆதரவெல்லாம் தற்கொலையா பாருங்க. அதனால தான் நீ ஹிட் ஆயிடுற. 10 ரூபாய் தர்பூச வாங்கிட்டு ஆமா வேற எதுப்பா? சிவாஜி கணேசன் எப்படி வருவாரு? எப்படி அவரை மிஞ்சி நீ சொல்லு. ஜன்னல் படத்துல ஆமா பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறாத மாதிரி இது. சிவாஜி டிவி சொல்லாத தயவு செய்து. சிவாஜியா எந்த திறமை இருக்குது உங்களுக்கு? யாரு உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு சொன்னா முதல்ல 30 லட்சம் கேக்குறேன் படத்துக்கு. உங்க மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குது? ஓமலே கம்ப்ளைண்ட்